பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன், அப்படி இல்லைன்னா மூலிகை மகேந்திரன், 2 விதமாக அழைப்பார். பதிவு நாள் 14 ஆகஸ்ட்டு 2026. மழை நீரில் விளைந்த காட்டு நாட்டு ஓருதழ் தாமரை. இப்போ பாருங்கள், மழை பெஞ்சுது, நல்லா 3 மழை நல்லா வலுவாக அடிச்சுது. மழை நீரில் மட்டும்தான் ஒரு தாமரையோட பூக்கள் இவ்வளோ இருக்கும். நீங்கள் பயிர் வைக்கும் பொழுது இவ்வளோ பூ இருக்காது, கம்மியாக இருக்கும். இது எப்படின்னா, என் நிலத்துலையே நான் செஞ்சு பார்த்தேன். அது தண்ணி கட்டும் பொழுது இவ்வளோ பூ வரமாட்டேங்குது. இது விவசாயிங்களுக்கு தெரியும், சாதாரண மக்களுங்களுக்கு தெரியாது. மூலிகையில் இருக்கிறவங்களுக்கு பழைய ஆளுங்களுக்கு தெரியலாம், இப்போ புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பாருங்கள், எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா? இதை அரைச்சி பவுட்ரு ஆக்கி நான் கொடுக்குறேன். எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். அப்படியே காட்டுறேன். பூ எப்படி பூத்துங்குது பாருங்கள். இப்போ உங்களுக்கு ரூட்டு காமிச்சிடணும். எந்த பக்கம்? தாம்பரம் டு திண்டிவனம் ஹைவே. அப்படியே எழுந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாம் காமிச்சிட்றேன். பெட்ரோல் பங்க்கு மொத்தம். ஏன்னா உங்களுக்கு டெய்லி பொறுப்பு காமிச்சிடணும். ஏன்னா நிலத்தில் பயிர் வச்சுட்டு எந்த நாட்டு காட்டு மழை நீர் மூலிகைன்ட்டாங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, புரியுதுங்களா? நான் எடுத்தால் பொறுப்பு காமிச்சிடுவேன். இது இப்போ 2 நாளுக்கு சேர்ந்துட்டது, இன்றைக்கி 3ஆவது நாள். இதை அரைச்சி புட்டுருவேன். இது பாருங்கள், அப்படியே நேச்சர் காட்டுற பாருங்கள். கலை பில்லு இருக்கும், அதான் கூட இதை பிரித்து எடுக்கிறதுங்காட்டியும் ரொம்ப ஒரு கஷ்டம் இருக்கும். இதனால தான் கஷ்டப்படுறதுக்கு உடம்புல பலம் இல்லை. பாருங்கள், அப்படியே காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ பில்லு இருக்குது. இந்த பில்லுங்களா கூட அறுத்துட்டா இதை மொத்தத்தையும் பொறுமையாக பிரித்து எடுக்கணுங்க. இதுதான் சிரமம், புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது வேணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. 8939238922. பசி உணவு மகேந்திரன், மூலிகை மகேந்திரன். அனைவருக்கும் பசி வணக்கம்.